காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை அருகே தனியார் பள்ளி வாகனமும் தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 பள்ளி குழந்தைகள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கல. காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு தண்டலம் என்ற பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதே போல சுங்குவாசத்திலிருந்து பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு புருசையிலிருந்து தண்டலம் நோக்கி கொண்டு சென்று கொண்டிருந்த பேருந்து கிராம சாலையில் அதிவேகமாக தனியார் தொழிற்சாலை சென்றதன் காரணமாக எதிரே வந்த தனியார் பள்ளி வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதி இருக்கிறது. அந்த நேருக்கு நேர் மோதியதில் எல்கேஜி மற்றும் யூகேஜி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போன்று 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் 10 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தலை மற்றும் முட்டி, கை கால் பகுதிகளில் பலத்த காயங்களுடனும், அதே போல தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளருடைய வாகனம் பேருந்தில் பயணம் செய்த அந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் 20 பேரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அங்கிருந்து 108 வாகனம் மூலியமாக 108 வாகனங்கள் காஞ்சிபுரம் அரசு பொறுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருமே தலை மற்றும் கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் மூக்கு தண்டுகள் உடைக்கப்பட்டிருக்கு. வாயு பகுதியிலும் ரத்த காயங்களுடன் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாக கூடுதலான மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதே போன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த விபத்துக்குண்டான காரணம் குறித்து பாலிச்செட்டி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தனியார் தொழிற்சாலை அதிகமான வேகத்தில் வந்ததன் காரணமாக தனியார் பள்ளியுடைய வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். 10 குழந்தைகள் அழுகையுடன் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று 20 பேர் தனியார் தொழிற்சாலை பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு 10 பேர் மட்டும் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.